அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சிவபயணம் 49. இப்போ தேவி கண்ணகி மலை இது எங்கே இருக்குது அப்படின்னா குமிளிக்கு பக்கத்தில் கூடலூர். அங்கே வந்துட்டு பெரியார் கேம்ப் இருக்குது பாருங்கள், அதாவது வாட்ரு சோர்ஸிங் மின்சாரம் எடுக்கிறது. ஸோ அதில் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வலியங்குடி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு அடி வரும். அங்கே வந்துட்டு ஒரு 8 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா 7 கிலோமீட்டர் மலை வரும். ரொம்ப கடினமான மலைப்பாதை, செங்குத்தாக இருக்கும். இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளை ஃபுல்லாக செக்கப் பண்ணிட்டு கையில் ஒரு 5 லிட்டர் வாட்டர் கேன் கொடுப்பாங்க ஃப்ரீயாக தண்ணிக்கு. ஏன்னா தண்ணி வசதி அங்கே கிடையாது. அந்த செக்கப் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி மலை மாதிரி ஃபஸ்ட்டு மலை மாதிரியே இருக்கும். படிக்கட்டு கிடையாது, நல்லா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் செக் பண்ணிவிட்டு 5 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து முதல் மலை, ரொம்ப செங்குத்தாக தான் ஏறும். பார்த்திங்கன்னா அந்த சில்வண்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பூச்சி இந்த காட்டில் நிறையா இருந்துச்சு, நல்ல சவுண்டு அழகாக இருந்தது. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே எல்லோரும் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறும்போது குறிப்பாக இந்த மலைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமி மட்டும்தான், மற்ற நாட்கள் அனுமதி கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான அனிமல்ஸ் நிறையா இருக்குது. கரடியிலேருந்து காட்டெருமை, அப்புறம் யானைகள், இதெல்லாம் சகஜமாக இங்கே உலாவி கொண்டு இருக்குது. அதனால் மற்ற நாட்கள் அனுமதி கிடையாது. இதோட அடுத்த வருஷம்தான். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த மலையை மிஸ் பண்ணாதீங்க. பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அனுமதி, உடல் தகுதி இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தாராளமாக இந்த மலைக்கு வரலாம். இன்னொரு வழி இருக்குது, குமிளி வழியாக ஜீப்பில் போகலாம், 200 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ ஏறும்போது நீங்கள் இந்த வழியாக ஏறிட்டு இறங்கும்போது நீங்கள் ஜீப்பில் இறங்குறது தான் நல்லது. ஏன்னா மறுபடியும் இந்த வழியாக இறங்குறது சிரமமாக இருக்கும் ரொம்ப. இதுவே நீங்கள் ட்ரெக் பண்ணி போகிறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இறங்கி வரலாம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க. நேரம் வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் ஆகும் மலை ஏறுறதுக்கு. இறங்குறதுக்கு 1.5 மணி நேரத்தில் இறங்கிடலாம் ஜீப் மூலிமா. குமிளி வந்துட்டு மறுபடியும் நீங்கள் பார்க்கிங் வந்து உங்கள் பார்க்கிங் இங்கே அடிவாரத்தில் போட்டிருந்தீங்கன்னா அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி லோயர் கேம்ப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இறக்கி விடுவாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்து உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி தான் எல்லோரும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது முதல் மலை முடிஞ்ச இடம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற இடம், நல்லா சதுரங்கமாக இருக்கும் இந்த இடம், பாறைகள். இங்கே இருந்துட்டு நீங்கள் இயற்கையை அழகாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மலைக்கு தான் நம்ம போகணும். அந்த மலைக்கு போகிறதுக்கு இன்னும் 5 மலை நம்ம ஏறி போகணும். அந்த 5 மலையும் ரொம்ப செங்குத்தாக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் வந்து எங்களுடைய 17வது மாங்காய் மரத்தை நாங்கள் நட்டுட்ருக்கோம். ஸோ நாங்கள் எப்பயுமே எல்லா மலைகளுக்கும் போனால் விதைப்பந்துகளும் ஒரு மாமரம் நடுறது எங்களுடைய வழக்கம். இது எங்களுடைய 49வது சிவபயணத்தில் 17வது மாமரம் அதை நட்டுட்ருக்கோம். அந்த மரம் வந்து ஒரு காஞ்ச ஒரு மரம், அது நல்லா உரம் மாதிரி இருக்குன்றதுனால அந்த மரத்துக்கு அடியில் நாங்கள் நடுறோம். ஸோ இதை நட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து விதைப்பந்துகள் நல்லா நீரோட்டம் இருக்கிற இடமா பார்த்து விதைப்பந்துகளை விதைப்போம். நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்களுடைய அடையாளத்தை சொல்கிறதுக்காக சிவபயணம் டீம் விதைப்பந்துகள் விதைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குறது தான் இது மாஞ்செடி. இந்த மாஞ்செடி வந்து பார்த்திங்கன்னா சேகர் அவர்கள் கொடுத்தாரு. அவரால் அந்த மலைக்கு வர முடியல, அவர் ஞாபகமாக கொடுத்து அனுப்பினார். ஸோ அதனால் அந்த மரத்தை நாங்கள் இங்கே நட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து இப்போது இனிமேல் வந்துட்டு மழைக்காலம்ன்றனால செடி வளரும். நாங்கள் அந்த மாதிரி இடத்த பார்த்து தான் செலக்ட் பண்ணி தான் அந்த மாதிரி மரங்களை நாங்கள் நடுவது எங்களுடைய வழக்கம். நன்றி, வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் 3வது மலை. 2வது மலை முடித்து 3வது மலை. இது சமதளமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடர்ந்து சமதளமாக இருக்கிறதுனால இங்கே யானைகள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம். ஏன்னா அங்கே யானை சாணம் ஃபுல்லாக இருந்துச்சு. காட்டு எருமைகளும் யானைகளும் இங்கே வசிக்கக்கூடிய இடமா. இந்த ஒரு நாள் மட்டும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வெடி போட்டு இங்கே இடத்த கிளியர் பண்ணி விட்டால் தான் மக்களுக்கு வழி விடுவாங்க. ஏன்னா யானைகள் இங்கே தங்கி இருக்கிற இடம் தான் கருதப்படுது. தண்ணி பிடிச்சிட்டிங்களா? நல்லா இருந்துச்சு. கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணி மாதிரி அழகாக இருந்துச்சு. ஏன்னா இது கேரளா. அவ்வளோ அருமையாக. கேரளாவில் எப்பயுமே தண்ணி நல்லாயிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர ஊற்று தண்ணி இது. ஸோ பாருங்கள், பிடிச்சி நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் இயற்கையோட ஊற்று தண்ணி சோறு பொங்குறாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் தேடுவோம். சாப்பிட்டு சாயங்காலம் தேடலான்னு. சரி சாப்பிட்டுமா? அப்படி நீங்கள் சாப்பிட்டு தான் சாப்பிட்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கண்ணகி மலை, கம்பம் பக்கத்தில் கண்ணகி மலை வந்திருக்கோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மலையில் இருக்கோம். கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கோம். காலை உணவு சாப்பிட்ருக்கோம். ஃபாரஸ்ட் கேம்ப் கேரளா கேம்ப். அங்கே கீழே ஆக்சுவலாக தமிழ்நாடு கேம்ப் இருக்கும், இங்கே மேலே கேரளாவோட ஃபாரஸ்ட் கேம்ப் இருக்கும். மெடிக்கல் கேம்ப் கீழே செக் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக மேப்பில் காமிக்கிறேன். பரவாயில்ல.
அண்ணா இங்கே பாருண்ணா, ஏறுங்க ஏறுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது 5வது மலையில் வந்துட்டு அந்த 6வது மலை மேடு ஏறுறது. அது ஏறதுக்கப்புறம் தான் கண்ணகி மேலே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமதளமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா செங்குத்தாக 7வது மலை வெள்ளையங்கிரி ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நண்பர்கள் ஏறிக்கொண்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான மலை இது. இந்த ஒரு மலை மட்டும் இது நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சமதளமாக ஜீப் வர இடத்த கனெக்ட் பண்ணுற இடம். அதாவது குமிழியில் வந்துட்டு ஜீப்பில் வருவாங்க இல்லையா, அவங்களும் நடந்து போகிறவங்களும் கனெக்ட் ஆகிற இடம். அதுக்கப்புறம் ரோட்டில் நடக்கிற மாதிரி சரி தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா கண்ணகி கோவிலை நம்ம அடைஞ்சிடலாம். அங்கேருந்து க்யூ நிற்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த 6வது மலை முடிஞ்சு 7வது மலை உயரம் ஏறணும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம புல்மேடு மாதிரியே இருக்குது. அதாவது சபரிமலைக்கு புல்மேட்டு பாதை சத்திரம் வழியாக போகிற பாதை ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்குது. ஆனால் அது செங்குத்தாக இருக்காது. இந்த மலை பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்கும். இங்கே பெண்கள், குழந்தைகள், கை குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க வேண்டுதல்கள். இது அவ்வளோ பவரான ஒரு கோவில் இது கண்ணகி. ஸோ நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேவி கண்ணகின்னு அவங்க கும்பிட்றாங்க. நம்ம வந்துட்டு கண்ணகி அப்படி சொல்லிட்டு ஒரு சைடு தமிழ்நாடு கோவிலும் ஒரு சைடு கேரளா கோவிலும் இருக்கும். 2 வனத்துறை ஆஃபீஸரும் அங்கே இருப்பாங்க. அதே சமயம் போலீஸ் ஆஃபீஸரும் அங்கே இருப்பாங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது ஒரு நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் வர்றது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ரொம்ப நின்று நிதானமாக போங்க. ஏன்னா கூட்டம் அதிகம், நெரிசல் அதிகமாக இருக்கும். ஒரு நாளில் அவ்வளோ பேரும் தமிழ்நாடு கேரளாலேருந்து வரவங்கலாம் வரணுன்னா அந்த இடம் பத்தலை. இந்த பாறைகள் பார்த்திங்கன்னா இமயமலையிலேருந்துட்டு கொண்டு வந்து சேரன் செங்குட்டுவன்ற ஒரு அரசர் தான் இந்த கண்ணகிக்காக இந்த இடத்த கட்டியிருக்காருன்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இங்கே இருந்த பாறைகள்லாம் ரொம்ப பழமையான பாறைகள். அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த கதையை கேட்டு சேரன் செங்குட்டுவன் அவர்கள் என்ன பண்ணுறார், அந்த மன்னன் இளங்கோ அடிகளரிடம் போய் இந்த கதையை சொல்கிறாரு. அவர் வந்துட்டு சிலப்பதிகாரம் கண்ணகியோட கதையை அவரை பெருமைப்படுத்துறாங்க. அதுக்காக அவங்க அந்த கண்ணகி இங்கே இருந்தாங்கன்றதுக்காக இங்கே அவங்க நினைவாக இந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்டுறாரு, வழிபாடு. அதுக்கப்புறம் தான் உங்களை ஃபாலோ பெண் தெய்வம் இப்போ எல்லாருக்கும் நல்ல ஒரு காவலாகவும் அதே சமயம் நல்ல பவராகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இவ்வளோ மக்கள் நெருங்கி விழுவாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டு சைடில் ஒரு சிவன் வச்சு வழிபடுறாங்க. கேரளா சைடு அம்மன் மட்டும் வச்சு வழிபடுறாங்க. அதாவது தேவி கண்ணகி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது இது நுழைவு வாயில். ஆக்சுவலி இது எக்ஸிட் 100 விதைப்பந்து வந்து இங்கே நாங்கள் விதைக்கிறோம். மொத்தமாக 4300. இங்கே வந்து இங்கே நான் ஒரு 49வது சுற்றுப்பயணத்தில் 100 விதைப்பந்துகள் கேரளா